Hello friends, welcome back. Welcome to the channel Jan as Mommy. இன்னைக்கு வீடியோல ஒரு லக்கேஜ் பேக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போறீங்க. ரீசெண்டா நானும் என்னோட கிட்ஸும் பெங்களூர் போயிருந்தோம். My husband was already there. இங்க இருந்து சென்னையில இருந்து நாங்க பெங்களூருக்கு ட்ரெயின்ல சதாப்தியில போயிருந்தோம். சோ அப்ப வந்துட்டு I cannot carry many luggages. At the same time வந்து I cannot compromise on the dresses. So இவ்ளோ dresses கம்மி luggagesல நான் பேக் பண்ணனும். And I have followed a lot of tips and tricks. So என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல கேப்சர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வெக்கேஷன் டைம்ல கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Come, let's get into the video. Let's get started with the travel packing tip. First step is to bring in all your things which is needed for the trip. Either உங்க பெட்லயோ இல்ல வந்து டைனிங் டேபிள்லயோ இல்ல வந்து ஃப்ளோர்ல ஒரு ஷீட் விரிச்சோ நீங்க எடுத்து வச்சிருங்க. That is very important, including your slippers, அதுக்கப்புறம் accessories. ஸோ நான் வந்து ஈவன் என்னோட ட்ரைபாட் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ட்ரிப்பு போகிறோம், அங்கே திடீர்னு நம்ம எதாவது vlog ஷூட் பண்ணணும்னு நினச்சா எடுத்துக்கிறதுக்காக I have even taken my tripod, including belts, எல்லாத்தையுமே க்ளோத் மட்டும் இல்லை கூட எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து லே பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது எங்களோட 3 பேரோட திங்ஸ், என்னோடதும் அதுக்கப்புறம் என்னோட 2 கிட்ஸோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ளூடிங் மேக்கப் ஐட்டம்ஸ், டாய்லெட்ரிஸ், அப்புறம் ஹேர் போஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ட்ரிப்புன்னா நம்ம நிறைய பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ஐ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் த ஹேர் அக்சசரிஸ். என்னோட கிட்ஸ்க்கு வந்து அழகழகாக போட்டு பார்க்கணும்ல எனக்கு தோணும். அதனால் வந்து ஐ டென்ட் காம்ப்ரமைஸ் ஆன் எனி திங். எல்லாமே தேவையான பொருட்கள், என்னோட குட்டி பாப்பாக்கு தேவையான டயப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு த ஆர்கனைசிங் பார்ட். ஐ ஹவ் யூஸ்டு திஸ் ஆர்கனைசர். என்னோட கிட்ஸோட க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் நான் யூஸ் பண்ணேன். திஸ் இஸ் கம்மிங் அஸ் அ செட் ஆஃப் 4. இட் இஸ் வெரி டியூரபிள், வெரி ஸ்டைலிஷ் அண்ட் வெரி ஸ்பேஷியஸ் ஆல்சோ. இது வந்து பர்ஃபெக்டான சைஸ். நீங்கள் ஷர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது அப்படியே வச்சிடலாம். அந்த நெக்ஸ்ட் ஆர்கனைசர், ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஆர்கனைசர்ஸே என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட யூ கேன் யூஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாலித்தீன் கவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஐ ஹவ் யூஸ்டு திஸ் ட்ராவல் ஆர்கனைசர். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவுச். இதில் நிறைய ஜிப்ஸ் இருக்கும். அதில் வந்து இருக்கிற குட்டி குட்டி பவுச்சஸில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டாய்லெட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எஸ்பெஷலி வந்து என்னோட டாய்லெட்ரிஸ் லைக் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் ஷூ ஆர்கனைசர். இது கம்மிங் அஸ் அ செட் ஆஃப் 6. இது வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஷூ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய பேக்கு. சென்டரில் வந்து ஜிப் இருக்கும். இதை அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் அஸ் அ லாண்ட்ரி பேக் ஆல்சோ. நான் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ ஹவ் யூஸ்டு தீஸ் பவுச்சஸ். I have used these pouches for hair accessories and taking makeup items எல்லாம் இதில் வைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் மெயின் திங் இஸ் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ரோல் பண்ணி பேக் பண்ணுங்கள். அது வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணும் உங்களுக்கு. And especially if you have smaller kids, then this is one of the best hack. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்கும் போது நிறையா வந்து உங்களுக்கு சூட்கேஸ்லையோ பேக்லேயோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணாது. ஸோ நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட் பேக்கிங். ஸோ ஒரு பவுச், இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச் நான் காட்டினேன்ல, அந்த ஒரு பவுச் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட செகண்ட் டாட்டரோட ட்ரெஸ்ஸஸ் நான் வைக்கிறேன். அண்ட் ஷீ இஸ் அபவுட் டு டர்ன் 4. ஸோ அவளுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்துக்கிறணும். இன்னுமே குழந்தைனால ட்ரெஸ்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவா, ஏதாவது கொட்டிடுவா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்துக்கிறணும். 3 டே ட்ரிப்புக்கு நான் வந்து 20 ட்ரெஸ் கிட்ட எடுத்துக்கிட்டேன், இன்க்ளூடிங் டெனிம்ஸ் ஆல்சோ. பெங்களூர் வந்து கோல்டாக இருக்கும்ல, அதனால வந்து பாப்பாவுக்கு குளிர் தாங்கிறதுக்காக டெனிம்ஸும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட் ட்ரெஸ்ஸஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 பேர்கிட்டையும் மேட்சிங்காக இருக்கும்ல நைட் ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதுலேருந்து 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் வில் பி சஃபிஷியன்ட் ஃபார் 3 days. அண்ட் இதே பவுச்சில் வந்துட்டு இப்போ மெயின் ட்ரெஸ்ஸஸும் வச்சாச்சு, அதோடு சேர்த்து நான் இன்னர்ஸ், அதுக்கப்புறம் பாப்பாவோட சாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவளோட மிட்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட பிப்பு, அதுக்கப்புறம் ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அண்ட் பெல்ட்டு வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஹேக்கு. ஸோ நார்மலாக நம்ம ரோல் பண்ணி வைக்கிறத விட ஹேர் டை வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டோன்னா இட் வில் நாட் கோ அவுட் ஆஃப் த ஷேப். ஸோ இங்கே பிப்பு வந்து ஒரு 2-3 பிப்பு அண்ட் கர்ச்சீஃப் வந்து
இந்த பேக்கிங்கில் வச்சுட்டேன். அண்ட் ஹாஃப் வந்துட்டு என்னோட கேரி ஆன் லக்கேஜில் வச்சுக்கிருவேன். அண்ட் அதோட சேர்த்து ஒரு சாஃப்ட் டவல் பாப்பாக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து பத்திருச்சு. அண்ட் அதோட சேர்த்து ஈவன் ஐ ஹவ் டேக்கன் ஹர் ஸ்லிப்பர்ஸ். ஸோ ஒன்று வந்து அவள் ஸ்விம்மிங் பூலில் போடுற மாதிரி, ஒன்று வந்து வெளியே போட்டுக்கிற மாதிரி. ஐ ஹவ் ஆல்சோ பேக்ட் ஹர் ஸ்லிப்பர்ஸ் இந்த சேம் பவுச். ஸோ இந்த ஒரு ஃபுல் பவுச்சில் குட்டி பாப்பாக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ அங்கே நான் ரூமுக்கு போன பிறகு இதை மட்டும் பவுச் மட்டும் சூட்கேஸ்லேருந்து தனியாக எடுத்து நான் வச்சிருவேன். ஸோ இது அப்படியே சூட்கேஸில் பேக் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் செக்ரிகேட் பண்ணி ஈஸியாக எடுக்க செய்ய நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் கம்மிங் ஆன் டு த எல்டர் ஒன். ஸோ என்னோட பெரிய பாப்பாக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸோ அவள் அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் தேவையில்லை. பட் ஸ்டில் ஷி வாண்ட் ஹர் டெனிம்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு தேவையான ஸ்டைலான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தான் எடுத்துக்கிட்டா. ஸோ எல்டர் ஒன்னோட மெயின் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன். அண்ட் அலாங் வித் தட் அவளோட இன்னர்ஸும் நான் இதே பவுச்சில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈவன் ஷீ கேரிட் சம் மிட்டன்ஸ் அண்ட் சாக்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு பவுச்சில் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த 2 பவுச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சூட்கேஸில் பேக் பண்ண போகிறேன். ஸோ கிட்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். என்னோட ட்ரெஸ் வந்து டேரெக்டாக சூட்கேஸில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசிங் பவுச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஹாவ் டு பேக் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ். அண்ட் என்னோட ஐட்டம்ஸ் வந்து நான் கடைசியாக சூட்கேஸில் பேக் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டாய்லெட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஹேக்ஸ் இருக்குது, நம்ம பண்ணலாம். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேர் போஸ்லாம் வந்துட்டு என்கிட்ட இருந்து டிரான்ஸ்பரண்ட் ஒரு பவுச்சில் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ தட் வந்து ஈஸியாக இருக்கும், எடுக்க உள்ள வைக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹேர் போஸும் வந்து இதிலே நான் வச்சுட்டேன். நாங்கள் 3 பேருமே வந்து இந்த ஹேர் அக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இது எல்லாமே வந்து ஒரே பவுச்சில் நான் வச்சுட்டேன். அண்ட் உள்ள என்ன இருக்குன்னு ஈஸியாக தெரியுது. அண்ட் கம்மிங் ஆன் டு த டாய்லெட்ரிஸ் பார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷாம்பூ அண்ட் என்னோட ஹேர் மாஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஷாம்பூ வந்து இந்த குட்டி பாட்டிலில் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஒரு குட்டி பாக்ஸ் என்கிட்ட இருந்தது, அதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் கேரிங் த பிக்கர் பாக்ஸஸ் இந்த மாதிரி குட்டியாக எடுக்கும் போது நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். அண்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்பில்லேஜ் ஆனால் கூட அந்த குட்டியோட முடிஞ்சிடும். அண்ட் இது வந்து என்னோட ஹேர் சீரம். இதே தான் லாரியலில் பெருசும் இருக்குது, என்கிட்ட குட்டியும் இருக்குது. ஸோ ஐ ஹவ் கேரிட் த ஸ்மாலர் ஒன். ஸோ எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப எடுத்துக்காது. அண்ட் கிட்ஸோட லோஷனும் வந்து தனியாக ஒரு பாட்டிலில் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு த டூத் ப்ரஷஸ். ஸோ டூத் ப்ரஷஸ் வந்து இந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா அது கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இட் இஸ் பெட்டர், டஸ்ட் எல்லாம் படாமல் இருக்கும். அண்ட் டூத் ப்ரஷஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட், இதெல்லாமே வந்துட்டு என்னோட ட்ராவல் பவுச்சில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஜிப்பர் பவுச்லேயும் ஒரு கேட்டகரி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹேர் ஐட்டம்ஸ்லாம் தனியாகவும், அதுக்கப்புறம் வந்து லோஷன்ஸ்லாம் ஒரு தனி பவுச்லேயும், அப்புறம் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் பாடி ஸ்ப்ரே, இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு இதில் எடுத்து, ஸோ தட் எனக்கு லேட்டரான் அங்கே போயிட்டு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலர் பவுச்சில் வந்து ஐ ஹவ் டேக்கன் மை மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பீ சேஃபும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெளி இடங்களில் பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் தட் ஐ ஹவ் டேக்கன் தட் ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாக்ஸில் வந்து குட்டி குட்டி ஆக்சசரிஸ் இருக்கும்ல, ஹேரில் வைக்கிறது, அதுக்கப்புறம் நெயில் கிளிப்பர், அதுக்கப்புறம் கம்மல், இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட மேக்கப் பாக்ஸில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஹேர் டைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப்டி பின்ஸ், அதுக்கப்புறம் குட்டி டிக்டாக் கிளிப்ஸ். ஸோ இது மாதிரி ரொம்ப நீட் இருக்கும்ல நம்மளுக்கு, இதெல்லாம் ஐட்டம் தான் நம்மளுக்கு தொலைஞ்சு போகும். ஸோ அதெல்லாம் வந்து அழகாக குட்டி குட்டி பவுச்சஸில் எடுத்துக்கிட்டேன். அண்டு கோம், எங்கள் 3 பேருக்கும் கோம் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மேக்கப் பவுச் வந்துட்டு என்னோட பேக்கில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த டாய்லெட்ரிஸ் வச்சுருக்கேன்ல, இந்த ட்ராவல் ஆர்கனைசர், அது வந்து சூட்கேஸில் போயிடும். அதுக்கப்புறம் மேக்கப் பவுச்சில் வந்து என்னோட கிட்ஸோட லோஷன், என்னோட லோஷனும் எடுத்துக்கிறேன். ஏன்னா சதாப்தியில் போகிறோம், ஏசி வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்கும். ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஐ ஹவ் டேக்கன் ஆல் தோஸ் இன் மை மேக்கப் பவுச். அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸும் வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லிமிட்டடாக எடுத்துக்கிட்டேன், நம்மளுக்கு நிறையா தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டு வந்து 3 பேருக்குமே சேம் தான். ஸோ அதனால் வந்து அந்த ஒரே ஒரு பேக்கெட் தான் எடுத்துக்கிட்டேன். இனி இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு, அடுத்தடுத்த விஷயங்கள் பேக் பண்ணணும். அண்ட் கிட்ஸுக்கு வந்து ஸ்லிங் பேக், ஆளுக்கு ஒரு ஸ்லிங் பேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அவங்களுக்கு தேவையான குட்டி குட்டி விஷயம் அவங்க வச்சுக்கிருவாங்க. இது குட்டி பாப்பாவோடது. ஸோ அவள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால அவளுக்கு போரிங்காக இருக்கக்கூடாதுங்கிறக்காக அவளுக்கு பிடிச்ச குட்டி குட்டி பெப்பா பிக் டாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதோட சேர்த்து ஒரு குட்டி பவுச்சில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன் நான். அண்ட் அவளுக்கு தேவையான பிப்பு ஒன்று வச்சுட்டேன். ஏன்னா சதாப்தியில் ½ ஹவருக்கு ஒரு தடவை ஏதாவது ஃபுட்டு வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து அவளுக்காக ஒரு பிப்பு, அதுக்கப்புறம் வந்து 2 கர்ச்சீஃப்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்லிங் பேக் வந்து கிட்ஸுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்பப்போ எது தேவையோ எடுத்துக்கிடுவாங்க.
அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நட்ஸும் வைக்கணும். அது வந்து கிளம்புற அன்றைக்கி நான் வைக்கலான்னு வச்சுட்டேன். அண்ட் இது பெரிய பாப்பாவோட ஸ்லிங் பேக். ஸோ அவளுக்கு வந்து கூலர்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து அவளே பேக் பண்ணிக்கிடுவா. ஸோ எனக்கு என்னோட ஸ்கோப் இவ்வளோ தான், என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பெரிய பாப்பாவோட ஷூஸ் வந்து நான் பேக் பண்ணணும். ஏன்னா அந்த பவுச்சில் வைக்க எனக்கு இடம் பத்தலை. ஸோ பாப்பா வந்து ஷீ வில் வேர் அவளோட கேன்வாஸ் வேர் பண்ணிக்கிடுவா. பட் அங்கே ஹோம் ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் வந்து வெளியே போட்டுட்டு போகிற ஸ்லிப்பர் வந்து இந்த மாதிரி ஷூ ஆர்கனைசரில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு என்னோட ஹோம் ஸ்லிப்பரையும் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து இந்த ஒரு ஆர்கனைசரில் நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் எல்லாமே சூட்கேஸில் போயிடும். அதுக்கு முன்னாடி என்னோட பேக்கை வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் நான். ஸோ இந்த ஸ்லிங் பேக் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுறேன், ஏன்னா கிட்ஸ்க்கு கிளம்புன பிறகு கொடுத்துருவேன். இது பேக்கில் வந்து என்னெல்லாம் வைக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னோட மேக்கப் பவுச் வைக்கிறேன், ஏன்னா திடீர்னு லோஷன் எதாவது தேவைப்படும். ஸோ அதனால் ஈஸியாக எடுக்கிறதுக்காக என்னோட பேக்கில் வைக்கிறேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வி ஹவ் டேக்கன் அவர் ஜாக்கெட்ஸ். ஸோ 3 பேரோட ஜாக்கெட்டும் நான் எடுத்துக்கிறணும். ஸோ இது குட்டி பாப்பாவோடது. இதையும் நான் ரோல் பண்ணி அந்த ஹூடு இருக்கும்ல, அந்த ஹூடில் வந்து ரோல் பண்ணி நான் அதை வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் வந்து என்னோட பேக்கில் வைக்க எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. அண்ட் நவ் ஐ எம் பேக்கிங் என்னோட பெரிய பாப்பாவோட ஜாக்கெட் வந்து எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஜாக்கெட்டும் வந்து நான் இதில் வச்சுக்கிறேன். அண்ட் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா கிட்ஸ்க்கு எடுத்து கொடுக்கவும் வசதியாக இருக்கும். ஸோ எங்களோட 3 பேரோட ஜாக்கெட்ஸும் வந்துட்டு ஸோ இது மாதிரி ரோல் பண்ணி அந்த ஹூடில் வந்து அதில் மடிச்சு விட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஈஸியாக எடுக்கிறதுக்காக பேக்கில் வச்சுக்கிட்டேன். அண்ட் ஐ ஹவ் டேக்கன் அ ஸ்மால் ஸ்லிங் பேக். ஸோ இதில் வந்துட்டு அங்கே ஏதாவது குட்டியாக ஏதாவது ஷாப்பிங் இல்லை பார்க்குக்கே போனால் கூட என்னோட மொபைல் அண்ட் அதோட சேர்த்து கொஞ்சம் மணியும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த பேக்கில் இன்னும் இடம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஐ ஹவ் டேக்கன் மை டாட்டர்ஸ் டயப்பர்ஸ். ஸோ பாட்டி ட்ரைன் பண்ணியாச்சு, பட் ஸ்டில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ ஐ ஹவ் டேக்கன் சம் டயப்பர்ஸ், அதுக்கப்புறம் வெட் வைப்ஸும் எடுத்துக்கிட்டேன் நான். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி பேசிக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ குட்டி பாப்பா கூட்டிகிட்டு போகிறனால ஐ ரியலி வாண்ட் ஆல் தீஸ் மெடிசின்ஸ். ஸோ பேபி விக்ஸ் வேப்பரப், அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ க்ரீம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக்கான எல்லா மெடிசின்ஸும் எடுத்துகிட்டு என்னோட பேக்கில் வச்சுக்கிறேன். ஈவன் நம்மளுக்குமே வந்து பேசிக் மெடிசின்ஸ் தேவை, ஏதோ ஒரு எமர்ஜென்சினா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பேக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இந்த ஸ்லிங் பேக்கில் வந்து கொஞ்சம் நட்ஸு வச்சு விட்டு போகிறேன். ஸோ கிட்ஸு வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்குருவாங்க. இது வந்து ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்குருவாங்க. அட் த சேம் டைம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவங்களுக்கு ட்ராவல் டைமில் வந்து பசிக்காது. அண்ட் சதாப்தியில் ஃபுட்டு வந்துட்டே தான் இருக்கும். அதனால் ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் நட்ஸு. ஸோ 2 பேருக்குமே ஒரு குட்டி பவுச்சில் வந்துட்டு நட்ஸு வந்து போட்டுட்டு 2 பேர் ஸ்லிங் பேக்லேயும் தனித்தனியாக நான் வச்சுட்டேன். ஏன்னா அதில் கூட சம்டைம்ஸ் சண்டை போடுவாங்க. அதனால் வந்து ஐ ஹவ் டேக்கன் லைக் தேட். பேக்கில் வாட்டர் பாட்டில் மட்டும் கேரி பண்ணணும். அது வந்து கிளம்பும் போது 2 வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி நான் 2 சைடும் எடுத்துக்கிடுவேன். அண்ட் நவ் கம்மிங் ஆன் டு த சூட்கேஸ் பார்ட். ஸோ சூட்கேஸ்குள்ளே வைக்க வேண்டிய திங்ஸ் ஆல்ரெடி வந்து பவுச்சாக நம்ம போட்டாச்சு. ஸோ கிட்ஸோட க்ளோத் எல்லாமே வந்து பவுச்சாக இருக்குது, அதை நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்னோட க்ளோத்ஸ் வந்து நான் பேக் பண்ணணும். ஸோ சூட்கேஸ் பேக்கிங் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். ஸோ ஆல்ரெடி எல்லாமே பேக்டாக தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பெரிய பாப்பாவோட பவுச் வந்து ஒரு சைடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஹேர் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் டாய்லெட்ரிஸ், அந்த ட்ராவல் பவுச் நான் எடுத்துக்கிட்டேன். அதோட சேர்த்து என்னோட ஒரு ஷூஸும் அந்த ஒரு சைடு இருக்குது. ஸோ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. த அதர் சைடு வந்து குட்டி பாப்பாவோட பவுச் அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்து வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் டேக்கன் 2-3 பாலித்தீன் கவர்ஸ். ஸோ நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சைடு வந்து குட்டி பாப்பாவோட அந்த பெரிய பவுச் வச்சுட்டேன். அந்த அதர் சைடு வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் நான் பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து என்னோட ஆக்சசரிஸ் சிலது நான் வைக்கிறேன். ஸோ பெல்ட் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அலாங் வித் தட் வந்து என்னோட இன்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பவுச்சில் வச்சு நான் பேக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ எங்களோட ட்ரெஸ் பேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன சூட்கேஸில் வந்து ரொம்ப அழகாக 3 பேருமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்மியான ஸ்பேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதில் விட்டு போன விஷயம் ஒன்று என்னென்னா, அந்த ஷூஸ், என்னோட பெரிய பாப்பாவோட ஷூஸ் 2 செட்ஸ் ஆஃப் அவளோட ஷூ, என்னோட ஷூ. ஸோ இது வந்து ஸ்விம்மிங் பேக்கு. ஸோ ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குது ரிசார்ட்டில். ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பவுச்சஸில் வந்து ஒரு பேக்கில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்விம்மிங் கேப், எங்கள் 4 பேரோட ஸ்விம் கேப்பும் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்விம் பேக்கில் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஷூஸ், ஸோ இது எனக்கு எதுலேயுமே ஃபிட் பண்ண முடியல. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லா ஐட்டம்ஸும், ட்ரிப்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஐ ஹாவ் நாட் காம்ப்ரமைஸ்ட் ஆன் மை ஸ்டஃப். ஸோ நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் ஜஸ்ட் ஃபார் 3 days, பட் கம்மி லக்கேஜில் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் மை ட்ராவலிங் டிப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தட் இட்ஸ் ஜான் சைனிங் ஆஃப். பை.